ஆமேன். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை ஆமேன் எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை என்ன பண்ணுவேன்? காண பண்ணுவேன். இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் இந்த ஜெப நாட்களில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணணும்? அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் வாழ்க்கையில், உன் பாதையில், நீ நடக்கிற வழிகளில், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் நான் உனக்கென்று சில அதிசயங்களை என்ன பண்ணியிருக்கிறேன்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த நாட்களில் நான் அதை நிச்சயமாக உன்னை என்ன பண்ணுவேன்? காண பண்ணுவேன். அதிசயம்னா போன வாரம் நான் 3 காரியங்களை சொன்னேன். அதிசயம்னா என்னது அதிசயம்னா இம்பாசிபிள் ஈவெண்ட், நம்ப முடியாததாய் தோன்றுகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம் அதுதான். அது யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது? ஈஸியாக நம்ப முடியாது. அது மாத்திரம் இல்லை, அது தேவனால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். அந்த காரியத்தை பார்க்கும்போது நான் மாத்திரம் இல்லை, மற்ற மனுஷங்களும் சொல்லுவாங்க, ஐயா இந்த அதிசயம் வேற யாராலும் நிச்சயமாக என்ன பண்ணல, நடக்கலை, இது நிச்சயமாக ஆண்டவரால் மட்டும்தான் என்ன பண்ணுது. உலகத்து ஜனங்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த மனிதனுக்கு மீறிய ஒரு சக்தி என்ன பண்ணுது இருக்குது. அந்த சக்தியால் தான் இந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ண முடியும். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஆண்டவர் தான். ஸ்தோத்திரா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிற அதிசயமான காரியம் என்று சொல்லும்போது அதுதான். அந்த காரியத்தை பார்க்கிற நாமாகிலும் மற்ற ஜனங்களாகிலும் அவங்க சொல்லுவாங்க, இது தேவனால் மாத்திரமே செய்யப்படக்கூடிய ஒன்று, தேவனால் மாத்திரமே இது செய்ய முடியும், இயேசுவால் மாத்திரமே இது என்ன பண்ணும், நடக்கும். இவ்வளோ பெரிய வியாதி சுகமாயிருச்சா, இவ்வளோ பெரிய பிரச்சனை மாறிடுச்சா, இவ்வளோ பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா, இது கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க, இது ஆண்டவரால் மட்டும்தான் என்ன பண்ணும், நடக்கும். 3வது நான் சொன்னேன், அண்ட் அன்யூஷுவல் ஈவெண்ட். சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியத்திலிருந்து அந்த காரியம் மட்டும் தனித்து தெரியும். மற்றவங்க எல்லா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சாதாரணமான காரியங்களை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையில் அசாதாரணமான அல்லது அசாத்தியமான ஸ்தோத்திர வழக்கமாய் நடக்காத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் நடுவில், சூழ்நிலைகள் நடுவில் ஆண்டவர் அதை தான் என்ன பண்ணுகிறார்? செய்ய விரும்புகிறார். இப்போ போன வாரம் நம்ம தியானித்தோம். என்ன தியானித்தோம்? அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக நாம் கடந்து போக வேண்டிய சோதனைகள். ஆமேன். அந்த சோதனைகளில் நம்மை தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? நிரூபித்து காட்ட வேண்டும். அவனுடைய தேவதாசங்களை முன்பாக வைத்து நான் ஆதாரங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது என்ன பண்ணா? அவன் தேவன் தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவர் என்பதை என்ன பண்ணா? நிரூபித்து காட்டினான். யோசேப்பு அந்த பாவ சோதனையிலே நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கிறவன் என்பதை என்ன பண்ணா? நிரூபித்து காட்டினான். தானியேல் ஸ்தோத்திரம், நான் ஒருபோதும் தேவனை மறுதலிக்காதவன் என்பதை என்ன பண்ணா? நிரூபித்து காட்டினான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு சோதனை வருகிறது. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடு என்ன பண்ண மாட்டோம்? சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் தேவனுக்காய் நிற்பவர்கள், தேவனுடைய பிரதிஷ்டையில் உறுதியாக எங்களை காத்துக்கொள்கிறவர்கள் என்பதை என்ன பண்ணாங்க? நிரூபித்து காட்டினார்கள். யோபு தான் சோதிக்கப்படும் போது ஸ்தோத்திரம், நான் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறவன் அல்ல, ஆசீர்வாதமே இல்லைனாலும் நான் ஆண்டவரை தான் என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே எப்படி இருப்பேன்? நம்மளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நன்மை செய்தால் நான் ஆண்டவரை துதிப்பேன், என்னை ஆசீர்வதித்தால் நான் ஆண்டவரை துதிப்பேன், நான் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்தால் ஆண்டவரை நான் உயர்த்துவேன், ஆண்டவரை என் ஆயுள் முழுவதும் நான் தொழுது கொள்வேன். ஆனால் ஆண்டவனுக்கு நன்மை செய்யலைன்னா, ஆண்டவனுக்கு ஒருவேளை என்னை ஸ்தோத்திர விடுபட்ட வேதனை கூட சோதனை கூட நடத்தினாருன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் நான் எதிர்பார்த்த காரியங்களை நடக்க செய்யலைன்னா நம்மளுடைய பதில் என்ன? அவன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ஏர்மாடுகளை, இவ்வளோ கழுதைகளை, இவ்வளோ ஒட்டகங்களை, இவ்வளோ ஆசீர்வாதங்களை, குமாரத்திகளை, சொத்தை, ஆஸ்தியை கொடுக்கும்போது மாத்திரம் இல்லை, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டாலும், இது எனக்கு அவர் திரும்ப தராமையே போனாலும் நான் என் ஆண்டவர் மேலே தான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவர் தான் என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். அப்படின்னா ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டார். அவன் அதில் நிரூபித்து காண்பிக்கிறான். என் நேசம், என் அன்பு, ஆண்டவர் மேலே நான் கொண்டிருக்கிற பற்று, இதெல்லாம் நான் ஆசீர்வாதத்துக்காக இல்லை, இதெல்லாம் இல்லைனாலும் நான் ஆண்டவர் அப்படியே தான் என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். நிரூபித்து காட்டினான் பாருங்க. அவனோட வாழ்க்கை எப்படி மாறினது? முன்னிலையும் பார்க்கலும் பின்னிலையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் டபுள் மடங்கு, எல்லாவற்றையும் 2 தனியாக அவனுக்கு என்ன பண்ணுகிறார்? திரும்ப கொடுக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் சில சோதனைகள், இந்த அதிசயங்களை காண்பதற்கு முன்பாக நமக்கு வரும்போது நம்மை தேவனுக்கு முன்பாக நம்ம நிரூபித்து காட்டிட்டோம்னா, எஸ் நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கிறவன், பரிசுத்தமாக நடக்கிறவன், தேவனை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காதவன் நிரூபித்து காட்டிட்டோம்னா ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை நிச்சயம் என்ன பண்ணுவார்? நம்முடைய கண்கள் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 12வது வசனத்தை வாசிங்க.
ம் யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை ஆரம்பித்து விட்டது. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆமேன் எதிரியோட கையில் சிக்கி கொண்டிருக்கிற உங்களை நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். எகிப்து தேசத்தை புறப்பட்ட நாளில் எப்படி அதிசயங்களை கண்டீர்களோ, மறுபடியும் உங்கள் நடுவில் நான் என்ன பண்ணுவேன், அதிசயங்களை செய்வேன். இதெல்லாம் ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் வரும்போதில்லை, முதல் அதிகாரத்திலேருந்தே மீகா தீர்க்கதரிசி புஸ்தகமாக பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் இருந்த நிலைமையோ அதை நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணல, இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்ணுகிறான். நிச்சயமாக என்ன பண்ணுவேன், கூட்டுவேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆண்டவர் அங்கே ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். பா, கண்டிப்பாக நான் உனக்கு செய்வேன், கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்களும் அப்படி ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது, ஒருவேளை அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பில்லை பாஸ்டர், அதெல்லாம் அப்போ நடந்திருக்கலாம், இல்லை அப்போ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்தது, என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும்னு நம்புவதற்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இதெல்லாம் நான் கேட்கலாம், அப்படியே என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் இது நடக்குமா என்று யோசிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை அறிகுறி என் வாழ்க்கையில் என்ன பண்ணல, இல்லை. ஆண்டவர் அதனால தான் மறுபடியும் அந்த ஜனங்களுக்கு தெளிவாக சொல்கிறார், நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன்னு சொன்னதை என்ன பண்ணுவேன், செய்வேன். ஸ்தோத்திரம். உன்னை போஸ்ராவின் ஆடுகளை போல உங்களை ஏக கூட்டமாக என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். ஆனால் அப்படியே சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறாரா, நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை மறுபடியும் உறுதி பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவரை நான் உனக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், கடந்து போவேன். அப்படின்னா இந்த ஜனங்கள் எதை பார்த்து பயந்தாங்க, எதை பார்த்து அவங்களை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் இருந்தாங்க, எதை பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களால விசுவாசிக்க முடியாமல் போனதுன்னா அவங்களுக்கு முன்னாடி சில தடைகள் இருந்தது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆண்டவர் இதெல்லாம் செய்வார், ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னு தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். ஓகே, ஆனால் நாங்கள் அதை விசுவாசிப்பதற்கோ, நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கோ, நாங்கள் அதை அந்த ஆண்டுடைய கரத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்வதற்கோ ஒரு சில தடைகள் எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, இருக்குது. அந்த தடைகள் தான் இவர்கள் விசுவாசிக்க, அந்த காரியம் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நம்ப இவங்களுக்கு ஒரு பெரிய தடை கற்கள் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில தடைகள். ஒன்று வார்த்தை நம்ம தியானித்தோம், அதிசயங்களை காண முன்பாக நாம் கடந்து போக வேண்டிய சோதனைகள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், வேத ஆனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் என்னன்னா, அதிசயங்களை காண முன் ஒரு தேவ பிள்ளை சந்திக்கும் தடைகள். The hurdles before miracles. ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை, பெரிய ஆச்சரியமான காரியங்களை, நான் சொன்னது போல சாதாரணமாக அல்லாத அசாதாரணமான காரியம், எல்லார் வாழ்க்கையில் நடக்க போவது போல அல்ல. இது வித்தியாசமான காரியம், முன்னும் பின்னும் யாரும் கேள்விப்படாத ஒரு காரியம், ஜனங்கள் பார்த்தது தேவனால் மட்டுமே நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பதாக சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் முன்பாக என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. இந்த தடைகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் வேத ஆதாரத்திலிருந்து விளக்கி காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நான் முன்னாடியே வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது நான் வாசித்த ஒரு வேத பகுதி தான். யாத்திராகம் 6வது அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். வாசிப்போமா? யாத்திராகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து பார்வோனோட போய் பேசு. என்ன பேசணும்? சோதரம், என் ஜனங்களை நீ என்ன பண்ணணும், அனுப்பிவிடணும்னு சொல்லி நீ பார்வோன்ட்ட போய் பேசு. அதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசேயும் ஆரோடும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று என்ன பண்ணுகிறாரா, சொல்லுகிறார் என்று பார்வோனிடத்தில் போய் பேசுகிறான். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நான் என் ஜனங்களை சந்தித்தேன், என் ஜனங்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து என்ன பண்ணது, எட்டி விட்டது. அவங்களுக்காக நான் இறங்கினேன், அவங்கள விடுதலை செய்யும்படியா, அவங்களது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு போய்
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நான் கொண்டு போய் வைப்பதற்கு, அவங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் முடிவு செய்து விட்டேன், நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதனால் நீ போய் பார்வோன்ட்டு என்ன பண்ணு, பேசு. அதை தொடர்ந்து நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு சொல்லுவேன். ஆனால் ஒன்று நிச்சயம், நிச்சயமாகவே இத்தனை வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை நான் மீட்டெடுத்து அவங்கள ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம், இந்த காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு பெரிய தடை அங்கே நிற்குது. யார் தடை? அந்த வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 6வது வசனத்தில், 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்ல, 10வது வசனத்துலேருந்து அவனை வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. பார்வோன் எனக்கு எப்படி என்ன பண்ணுவான், செவி கொடுப்பான். நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். நீங்கள் அதே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அவன் சொன்னபடியே தான் பார்வோனும் சொல்கிறான். இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை என்ன பண்ணேன், அறியேன். இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ முதலாவது போய் மோசே போய் பார்வோன்ட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ யாருப்பா, நீ ஏதோ எங்கள் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் என்ன சொல்கிறாரு, பண்டிகை கொண்டாட சொல்கிறான்னு சொல்லி, அந்த தேவன் யாருன்னு எனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஓ அப்படியா, தெரியாதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவன் மேலே வாதைகளை அனுப்புகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவான், ஸ்தோத்திரம், நான் ஜனங்களை அனுப்பி விடுறதுக்கு என்ன பண்ணுவான், ஒத்துக்கொள்ளுவான்னு சொன்ன உடனே முதல் வாதை என்ன நடக்குது, போய் நதியின் மேலே என்ன சொல்கிறாரு, கோலை அடிக்க சொல்கிறார். நதி ரத்தமாக மாறுகிறது. மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, செத்து போயிட்டு. அந்த காரியத்துக்கு நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம், தேசம் என்ன பண்ணுகிறது, ஒரு இருள் என்ன பண்ணுகிறது, தவளைகள் எல்லாம் வந்து மூடிக்கொள்கிறது. அடுத்து பேன்கள் என்ன பண்ணுகிறது, புழுதி அடிக்கிறான், பேன்களாக மாறுகிறது. அடுத்து வண்டுகள் தேசம் முழுவதும் வருகிறது. இந்த வாதைகள் எல்லாம் கண்ட உடனே இவனுக்கு அப்போ தான் சரி, இவன் சொல்கிற ஆண்டவர் ஏதோ ஒன்று என்னது, நீங்கள் முதல் 3 அற்புதங்களை, முதல் வாதைகளை அவன் மந்திரவாதி என்ன பண்ணுறான், செய்கிறான். அவனை வந்து புழுதி அடிக்கிறான், எல்லாம் என்ன பண்ணுது, பேனாக மாறுது. ஸ்தோத்திரம், அவனை வந்து நதி அடிக்கிறான், ரத்தமாக மாறுது. மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, செத்து போகுது. ஆனால் 3 வாதைகள் 4 வாதைகள் கடந்த உடனே பார்வோன் சொல்லுகிறான், சரி சரி ஏதோ ஆண்டவர்னு சொல்கிற, ஆனால் நீங்கள் எல்லாரும் போக வேணாம், என்ன பண்ணுங்க, புருஷன் மாத்திரம் என்ன பண்ணுங்க, போக. புருஷன் மாத்திரம் போய் ஆராதனை செலுத்திட்டு பலி செலுத்திட்டு உடனே என்ன பண்ணிடுங்க, திரும்ப வந்துடுங்க. அப்படியா, சரின்னு போகிறதுக்குள்ளார மறுபடியும் என்ன பண்ணிடுறான், மனசு மாறிடுறான். அடுத்து மிருக ஜீவன் மேல் கொள்ளை நோய் வருகிறது. அடுத்து எரிப்பந்தமான கொப்புளங்கள் வருகிறது. அடுத்தது எகிப்து தேசத்தில் இது முதல் பெய்யாத ஒரு பெரிய கல் மலை. எல்லாரும் யார் யாரெல்லாம் வீடுகளுக்குள்ளே வராமல் வெளியே இருந்தாங்களோ ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், நாளைக்கு இதுவரை எகிப்து தேசம் உண்டானது முதல் நடக்காத காணாத ஒரு கல்மலை என்ன பண்ண போகிறேன், பெய்ய பண்ண போகிறேன். பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் கூட யாரெல்லாம் இவனுடைய வார்த்தையை மதிச்சாங்களோ, மோசேயுடைய வார்த்தை நடக்கும்னு நம்பினாங்களோ, அவங்கெல்லாம் தன்னுடைய வேலைக்காரர், தன்னுடைய மிருக ஜீவனங்கள்லாம் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டான், சேர்த்துக்கிட்டான். எவெல்லாம் மதிக்கலையோ, இதெல்லாம் நடக்காது நினச்சானோ, அவன்லாம் என்ன பண்ணிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான். இன்றைக்கும் ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நான் வரப்போகிறேன் வரப்போகிறேன் வரப்போகிறேன், ஜாக்கிரதையாக இரு, உன் ஆத்துமாவை என்ன பண்ணு, காப்பாற்றிக்கொள், உன் குடும்பத்தை என்ன பண்ணு, காப்பாற்றிக்கொள், உன் ஜீவனை காப்பாற்றிக்கொள், ஸ்தோத்திரம், உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை காப்பாற்றிக்கொள். யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை மதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களை காப்பாற்றி கொள்கிறாங்க. இதே வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை மதிக்கலையோ, யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறாங்களோ, அவங்களாம் நிச்சயம் ஒரு நாள் வரும், நோவாவின் நாளில் நடந்தது போல தான் மனுஷகுமாரன் வருங்காலத்தில் என்ன பண்ணும், நடக்கும். இன்னைக்கு ஏளனம் பண்ணுறவன், இன்னைக்கு பரியாசம் பண்ணுறவன், இன்னையா இயேசு வரார் வரார், எங்கே வரார், 2025 வருஷம் ஆச்சு, இன்னும் இயேசு வரார் வரார்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அன்றைக்கு ஆண்டர் பரமேறி போன உடனே சீசர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்று செய்தாங்க. என்ன செஞ்சாங்க, எல்லாம் உடனே போயிட்டு சொத்து வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு என்ன பண்ணிட்டான், வந்து உட்காந்து ஆண்டர் சீக்கிரம் என்ன பண்ண போகிறார், வரப்போகிறான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு வரப்போகிறார், நாளைக்கு வரப்போகிறான்னு சொல்லி எப்போ எதிர்பார்த்தாங்களாம், எப்போ எதிர்பார்த்தாங்க, அப்பயே முதல் அது கிபி 1, 2, 3 எப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம 2025 வருஷம் தாண்டிட்டோம். அதை விட பல மடங்கு இன்னும் எதிர்பார்ப்போட தாகத்தோடு நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஆனால் அதை விட நம்ம ரொம்ப எப்படி இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், அசதியாக இருக்கிறோம். மற்ற ஜனங்களை விடுங்க, நம்ம ஆட்களே எப்படி இருக்கிறாங்க. அவங்க இப்போ யாரெல்லாம் ஏசப்பா வர்றாருன்னு நம்புறீங்க, கையை உயர்த்துங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணிடுவீங்க, கையை உயர்த்திடுவீங்க. ஆனால் வெளியே போனோன்னு சொன்னீங்க, இவர் வாரம் வாரம் இதைத்தான் என்ன பண்ணுறாரு சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏசு என்ன பண்ணல, வரலை. வருவார். எதிர்பார்க்காத நேரத்தில் திருடன் வருகிற விதமாக என்ன பண்ணுவாரா, வருவார். ஒவ்வொரு நாளும்
அதான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க? அழுங்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அந்த நேரத்தில்? அவர் தானே பாடுபடுறாரு, அவர் தானே அடிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் தானே சிலுவை சுமந்து கொண்டு போயிருக்கிறாரு. அந்த ஸ்திரீகள் அவருக்காக அழுது சரிதானே? இல்லை இல்லைப்பா, நான் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன், எப்படியோ இதை என்ன பண்ணிடுவேன்? நிறைவேற்றுவேன். நீ எதுக்காக கவலைப்படணும்னா, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கானா, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா, நீ இன்றைக்கு வந்தாலும் ஆண்டுடைய வருகை எடுத்துக்கொள்ள ஆயத்தமுள்ளவனா இருக்கிறியா? அதை என்ன பண்ணு, கவனமாக யோசித்துப்பார். அப்போது அந்த கல்மலை வருகிறது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், சரி சரி அனுப்புகிறேன், ஆனால் ரொம்ப தூரமாக என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் போய் ஆராதிச்சுட்டு உடனே என்ன பண்ணிடுங்க, ஒரு 2-3 நாட்கள் என்ன பண்ணிடுங்க, திரும்ப வந்துடுங்க. அப்படியா, சரி எல்லாரும் கிளம்பும்போது மறுபடியும் என்ன பண்ணிட்டான், மனசு மாறிட்டான். இல்லை இல்லை, நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், போக அனுப்ப மாட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் வாசிங்கன்னா, ஒரு பெரிய வெட்டுக்கிளிகள் சேனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அது வந்த உடனே தான் எல்லா பயிரையும் எல்லா விளைச்சலையும் அதை பச்சித்து போட்டுருச்சு. இப்போ பார்வனுடைய ஊழியக்காரரே சொல்கிறான், ஏன் அவன்கிட்ட நீ வம்புக்கு நின்றுக்கிட்டு இருக்க, அவனை என்ன பண்ணிடு, அனுப்பிவிடு. எகிப்து தேசம் அழிந்து போகிறது நமக்கு தெரியவில்லையா? நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேசம் என்ன பண்ணுகிறது, அழிந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியவில்லையா? அப்பயும் அவன் என்ன பண்ணல, மனசு மாறல. அடுத்து ஒரு பெரிய கார் இருள், எல்லாரும் தடவி திரியத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தேசத்தில் அனுப்புகிறார். அப்பயும் அவன் மனம் திரும்பல. கடைசியாக ஒரு பெரிய வாதம், என்னது, தலைச்சன் பிள்ளைகள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அடிக்கிறார். பார்வனுடைய அரண்மனை முதல் சிறைச்சாலையில் கட்டுண்டு கிடக்கிறனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எல்லா பிள்ளையும் என்ன பண்ணுது, சாகுது. செட்ட உடனே இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, இது போதும், நீ என்ன பண்ணிடு, கிளம்பிடு, உன் ஜனங்களை கூட்டிகிட்டு என்ன பண்ணு, கிளம்பு. சரி அப்படியாவது விட்டுட்டானா? இல்லை, இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் செங்கடலில் என்ன பண்ணுகிறான், தொடர்ந்து போகிறான். இந்த காரியத்தெல்லாம் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, இப்போ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு பார்வன் மேலே கோவம் வருதா இல்லையா? என்னப்பா இவ்வளோ கொடூரமானவன் என்ன பண்ணியிருக்கிறான், இருந்திருக்கிறான். இதுக்கும் அந்த ஜனங்கள் நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறோன்னு என்ன பண்ணல, சொல்லலை. போய் ஆராதிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்பி வந்துடுவோம். இவ்வளோ காரியங்களை பார்க்கும்போதும் தன்னுடைய அரண்மனையிலே, தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய தேசத்தில் எப்படிப்பட்ட அழிவுகளை கண்ட போதும் இவன் என்ன பண்ணல, உணர்வடையிலையே. இவன் ஸ்தோத்திரம் அந்த ஜனங்களை அனுப்பிவிடலையே. இவனுக்கு அவ்வளோ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை, அவ்வளோ கடினமுள்ள மனசுள்ளவனா இவன். அப்படி நம்ம பார்வன் மேலே கோவப்படுறோம். ஆனால் உண்மையாக கோவப்பட வேண்டிய ஆள் பார்வோன் இல்லை. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போ யார்? ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் எல்லாம் வர சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை, யார் கல்பிரிட்டு? போதும், உண்மையாக கோவப்பட வேண்டிய ஆள் யார் ஐயா? இங்கெல்லாம் அவன் என்னது, நல்ல மனுஷன்தான் அவன். கொஞ்சம் அவன் மேலே நம்ம கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பின்னாடி இருந்து சாவி கொடுக்கறது யார்? நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி. தொடர்ந்து மற்ற வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்குது, ஒரு சில வசனங்கள் நான் காண்பித்து கொடுக்குறேன். 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை என்ன பண்ணினாராம், கடினப்படுத்தினார். 27ஆம் வசனம், கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணார். அதே 11ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து என்ன பண்ணவில்லை. கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஒவ்வொரு மாதம் முடியும் போதும், ஒவ்வொரு காரியம் நடந்து முடியும் போதும் ஸ்தோத்திரம், கர்த்தரே பார்வோன் இருதயத்தை என்ன பண்ணுகிறார், கடினம் பண்ணுகிறார். இது என்ன கேம் உங்களுக்கு புரியுதா? அது ஆண்டவர் தான் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கணும்னு விரும்புகிறார். அதுக்காக மோசையை கூப்பிடுறார். அவனே பயந்து கேந்து அவனை சமாளித்து பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக கொண்டு போய் அமுச்சு விட்டா, இவன் பார்வன்ட்டு போய் நின்று, இப்போ பார் நாளைக்கு என்ன நடக்குது பார் அப்படின்னு சவால் விட்டுட்டு வரான். அவன் அஞ்சு நடுங்கி, ஐயோ நடந்துருச்சு, எப்படியாவது எனக்காக விண்ணப்பம் பண்ணு, இந்த பேன்கள் விலகணும், வண்டுகள் விலகணும், ஆமாம் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்படணும், சரி விண்ணப்பம் பண்ணு, வா விண்ணப்பம் பண்ணால் அடுத்த நாளே அவன் மனசு என்ன பண்ணிடுது, வேலைக்காகாது, கொஞ்ச நாள் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. இப்போது இந்த காரியெல்லாம் ஏன் பாஸ்டர் ஆண்டவர் செய்கிறாரு? இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? தடைகளை நீக்கி போடுகிறவர் தானே ஆண்டவர்னு இத்தனை நாள் கேள்விப்பட்டோம். ஆனால் தடைகளை உண்டு பண்ணுகிறவரே யார்? அவர் தான்.
பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி இந்த ஜனங்கள் சீக்கிரத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போகாமல் அந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் ஏன் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தடையை உண்டு பண்ணுகிறார்? ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போக விடாமல் ஆண்டவர் தடை பண்ணுகிறார்? அதுக்கான காரணத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் நீங்கள் 1-2 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ம் 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 ஆ ம் என் அடையாளங்களையும் நான் நடப்பித்த அற்புதங்களையும் நீ யார்கிட்ட சொல்லணும்? உன் பிள்ளைகளின் செவி கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் நீ என்ன பண்ணணும்? ஏன் நீ கதை சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறீர்? நீர் ஒரு பெரிய சம்பவத்தில் என்ன பண்ணியிருக்கிறீர்? பின்னாடி உனக்கு உன் பிள்ளைகளை தூங்க வைக்க நிறையா கதை என்ன பண்ணும்பா தேவைப்படும்பா. அதனால தான் நான் இதெல்லாம் என்ன பண்ணேன். ஆண்டவர் என்ன பண்ணுது தெரியுது? நம்மளை பார்த்தா நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கா ஆண்டவரே? ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 430 வருஷம் அடிமைப்பட்டு துன்பப்பட்டு மோசமாக உங்களுடைய ஜீவன் எங்களுக்கு அற்பமாய் தோன்றுகிற அளவுக்கு, எங்கள் ஜீவன் நாட்கள் எங்களுக்கு கசப்பாய் தோன்ற அளவுக்கு நாங்கள் வாழ்க்கையை வெறுத்திருந்தா நீர் இன்னும் காலத்தை தாமதித்து கொண்டிருக்கிறீர், இன்னும் எங்கள் நிலைமையை மோசமாக்கி கொண்டிருக்கிறீர். அவன் சொல்கிறான், முதல்ல மோசே வாங்க, ஆண்டவர் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் பாலம் தேன்னு ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார். எல்லாரும் சந்தோஷமா அப்படியா மோசையோட வார்த்தையை கேட்டான். அடுத்து போய் இவன் பார்வன்கிட்ட பேசிட்டு வந்தோன்னே பார்வன் கூப்பிட்டு சொல்லிட்டான், ஏய் அவன்லாம் சும்மா இருக்கிறான், அதனால தான் பலி செலுத்த போகணுன்னு என்ன பண்ணுறான் சொல்கிறான். அவன் வேலை இன்னும் என்ன பண்ணு, கடுமையாக்கு, இன்னும் அதிக செங்கலை அறுக்க சொல், இன்னும் அவனுடைய வேலைகள் என்ன பண்ணு, இன்னும் பழுவை கூட்டு. அடுத்து ஒரே நாளில் மூப்பர்களும் ஜனங்களும் அவரை பார்த்து சொல்கிறாங்க, மோசேயும் ஆரோனையும் உன் கணக்கு ஆண்டவர் முடிக்காமல் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஏன்னா எனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைமை இன்னும் என்ன பண்ணிட்டேன், மோசமாக்கிட்டேன். இந்த தேசத்தில் ஓரளவுக்காவது நாங்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தோம், நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தோம், இருக்கிற நிலைமை இன்னும் என்ன பண்ணிவிட்டாய், மோசமாக்கி விட்டாய். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும்போது அதிசயம் நடக்க போகுதுன்னு பார்த்தா எங்களுக்கு இருக்கிற நிலைமை இன்னும் என்ன பண்ணுது, மோசமாக்கி விட்டது. ஆண்டவர் அது இல்லை, அதுவும் ஒரு காரணம். உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்க நீ சொல்லணும். முக்கியமாக அந்த இடத்துல ஒன்று சொல்லுகிறார் பாருங்களேன், அந்த 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நானே கர்த்தர் என்பதை சத்தமாக சொல்லுங்க. யாரு கர்த்தர்? ஏன் நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினேன், ஏன் அதிசயத்தை செய்வேன்னு சொல்லிட்டு நானே தடையை உண்டு பண்ணினேன், ஏன் பாலம் தேன ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நானே பின்னாடி இருந்து பார்வோட இருதயத்தை கடினப்படுத்தி நானே அதுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணினேன். ஒன்னே ஒன்று தான்ப்பா, நான் கர்த்தர் என்பதை நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நம்மளை ஆண்டவர் ரட்சித்ததோடைய மிகப்பெரிய முதன்மையான நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அது ஆயுசு நாட்கள் முழுவதும் நமக்கு போதாது. வாழ்நாள் முழுவதும் இயேசுவை பற்றி, இயேசுடைய மகத்துவங்களை பற்றி, இயேசுடைய அதிசயங்களை பற்றி, இயேசுடைய தன்மைகளை பற்றி, இயேசுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம இன்னும் என்ன பண்ணணும், அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஆமே நான் எல்லாம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் என்ன பண்ணல, என்னல கிறிஸ்து இயேசு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறேன், ஆசையாக தொடர்கிறேன். இங்கே ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:6 நீங்கள் வாசிங்கன்னா, பலிகை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் என்ன பண்ணுகிறேன், விரும்புகிறேன். அதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று என்ன பண்ணுகிறேன், எண்ணி கொண்டிருக்கிறேன். எதெல்லாம் நான் கற்றதை, நான் படித்ததை, என் அனுபவத்தை, என் ஸ்தோத்திரம், என்னுடைய மதத்தை, நான் சார்ந்திருந்து வந்த எல்லா பேக்ரவுண்டையும் நான் நஷ்டம் என்று நினைக்கிறேன். ஒன்றுக்காக நான் இயேசுவை இன்னும் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஏசாயா 5:13 வாசிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்ணுறாங்க, சிறைப்பட்டு போகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை என்னோட கூட எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? 1052வது பக்கம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன பண்ணுகிறாங்க, சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறியப்பா, இத்தனை வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வருகிறே, உனக்கு இயேசுவை பற்றி எவ்வளோ தெரியும்? இயேசுடைய வாழ்க்கையை பற்றி, இயேசுடைய தன்மையை பற்றி, இயேசுடைய மகத்துவங்களை பற்றி உன்னால் எவ்வளோ நேரம் விவரித்து சொல்ல முடியும்? சொல்லு. நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? ஆராதனையிலே கொஞ்சம் நேரம் துதிங்கன்னா என்ன பண்ண மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. ஆண்டவரை அறிகிறது தாங்க நம்முடைய வாழ்க்கையின் உயர்ந்த, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையோட உயர்ந்த என்னது? மேன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் ஜனங்களுக்கு என் வேதத்தை, என் வசனத்தை, என்னை அறிகிற அறிவை என்ன பண்ணிட்டாங்க? வெறுத்துட்டாங்க. அதான் சொல்லுகிறார், நீ அறிவை வெறுத்து விட்டாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன்? மறந்து விடுவேன். ஸ்தோத்திரம். சீஷர்கள் அவன் கூடயே தான் இருந்தாங்க. நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளணும்னா இவர் தான் இயேசுன்னு அறிந்து கொள்றது இல்லை, இவர் தான் யெகோவான்னு அறிந்து கொள்றது இல்லை. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். அதனால தானே ஆண்டரை நோக்கி கூப்பிட்டாங்க, அதனால தானே ஆண்டரை நோக்கி முறையிட்டாங்க. அது தெரியும். அறிந்து கொள்றதுன்னா அது இல்லை. என் இயேசுவால் என்னெல்லாம் செய்ய முடியும், என் இயேசு எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், என் இயேசு எவ்வளோ வல்லமை உள்ளவர், என் இயேசு எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்திருந்தோன்னா நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பதட்டம் அடைய மாட்டோம், நம்ம தடுமாற மாட்டோம். ஐயோ என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ என்ன பண்ண மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். அன்றைக்கி சீஷர்கள் பாருங்க, கூடையே இருந்தாங்க, அவர் பிரசங்கத்தை கேட்டாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க. ஆனால் இயேசு யார் என்பதை என்ன பண்ணல? அறிந்து கொள்ளலை. அதனால தான் பெரும் காற்றும் கடலும் வீசும் போது எல்லாம் அலறான். என்னன்னு சொல்லி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? ஏய், எவ்வளோ அற்புதங்களை செய்தவர் இப்போ ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார்? நீ சாகிறத பார்த்து கொண்டா இருப்பார், வேடிக்கை பார்த்து கொண்டா இருப்பார். ஸ்தோத்திரம். நீ மடிந்து போகிறது அவர் கண்டு காணாதவராக இருப்பார். இல்லை, இந்த ஆபத்திலிருந்து உன்னை அவர் காப்பாற்ற முடியாதா? சீஷர்கள் அப்படி அலர்னாங்க. 5000 பேர் ஸ்தோத்திரம் தாண்டி ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்குது. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்பா. இவனுக்கு அந்த புத்தி இல்லை பாருங்க. என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நக்கல் பண்ணுறான். எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? பக்கத்தில் போய் ஊரு ஃபுல்லாக எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு வாங்கினா கூட இவனுக்கு என்ன பண்ண முடியாது? அவருக்கு தெரியாதா அது? அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இங்கே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன்ற ஒரு சைனை, ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? காண்பிக்கிறார். நான் 3ஆம் நாளில் உயிர் செல்வேன். உயிரோடு இருந்த 3.5 வருஷமும் ஊழியம் செய்த 3.5 வருஷமும் இவனுங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தான். எல்லாத்தையும் ஊன்னு கேட்டுட்டு ஆமேன் ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்ட உடனே எங்கே கிளம்பிட்டான்? எல்லாரும் வலை எடுத்துட்டு. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் இயேசு யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அதிசயங்களை காணும் முன் ஆண்டரே நமக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார்? நீ இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. உன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை. இயேசு எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் பதட்டம் அடைகிறாய், அதனால தான் பதறுகிறாய், அலறுகிறாய். ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ அவ்வளோதான் முடிய போகுது, ஐயோ எல்லா காரியமும் போயிடுச்சே பாஸ்டர். இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மகத்துவம் என்பதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் பெருங்காற்று வீசினாலும் அலைகடல் மோதினாலும் ஸ்தோத்திரம், நீ அசைக்கப்படுவதில்லை என்பதை நீ விசுவாசமாக இருப்பாய். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் நீ இப்படி புலம்ப மாட்ட மரியாளே மார்த்தாலே. நீ விசுவாசித்தால் இப்படிலாம் அழுது கொண்டு நிற்க மாட்டேன். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி நீ அழுத ஓகே, புலம்புன ஓகே, ஆண்டவர் வந்துட்டார் அதுக்கப்புறமா புலம்பி கொண்டிருக்கிறாயே அப்படின்னா உனக்குள்ள என்ன இல்லை? நீ இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் மகிமை நீ அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் மகத்துவத்தை நீ என்ன பண்ணல? அறிந்து கொள்ளவில்லை. எல்லாம் ரெடி, கிளம்ப போகிறோம், கானான் தேசத்துக்கு போக போகிறோம், ஐயோ அந்த அடிமத்திலிருந்து விடுதலையாக போகிறோன்னு எல்லாம் ரெடியாக நிற்கும் போது ஆண்டவர் ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார். ஏன்னா வெயிட், நீ இயேசு அறியாமல் போய் அதிசயத்தை பெற்று என்ன பிரயோஜனம்? நீ இன்னும் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நான் நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சும்மா நம்முடைய வாழ்க்கையில் தடையை உண்டு பண்ணலை. ஏன் பாஸ்டர் எல்லாம் அப்படி வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நம்ம அடைய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோன்னு ஆசையாக நிற்கும்போது ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு தடையை உண்டு பண்ணணும்? ஏன் ஆண்டவர் இப்படியே ஒரு தடையை போடணும்? ஒன்றே ஒன்று, நீ கர்த்தர், அவரே கர்த்தர் என்பதை நீ என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய மகத்துவங்களையும் மேன்மைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டுக்கல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க, அதை செஞ்சிட்டிங்கன்னா தடை என்ன பண்ணிடும்? விலகிடும். நீங்கள் பாருங்கள், அந்த தடைகளை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டாருன்னு ஆண்டர்கிட்ட போய் சண்டையும் நம்ம போட முடியாது. இல்லை ஆண்டவர் அந்த தடையை உண்டு பண்ணதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாரோ அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது? சண்டைக்கு நிற்க முடியாது. பாவனை அடித்து ஒளிங்க ஆண்டவரே, பாவனை அடித்து தூக்கி போடுங்க ஆண்டவரே,
அப்படிலாம் அவங்க உபவாசம் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் என்ன பண்ணியிருக்காது. நம்ம சில நேரம் உபவாசம் பண்ணுறோம்ல, அந்த ஆளை முடிச்சு கட்டுங்க ஆண்டவரே. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுங்க, நம்ம பிரச்சனை கூட அத்தனை நாள் உபவாசம் போட மாட்டோம். நாட்கள் 7 நாள் உபவாசம் போது ஜெபிக்கிற ஆட்கள்லாம் உண்டு. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, காலி பண்ணுங்க ஆண்டவரே. அவன்கிட்ட போராடி ஒன்றும் ஆக போகிறதில்லை. நம்ம செய்ய வேண்டியதான், நீ கர்த்தர் அவர் என்பதை அவருடைய மகத்துவங்களை நீ அறிந்து கொண்டா என்றால் வசனம் சொல்லுகிறபடி தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவரே அந்த தடையை உடைச்சு போட்டுருவார். ஸ்தோத்திரம். அவரே அந்த தடையை என்ன பண்ணிடுவார், மாற்றி போட்டுருவார். சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து கொண்டாங்களா? அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டாங்களா? ஆமாம், அறிந்து கொண்டாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் செங்கடலை கடந்து போனதுக்கு பின்பாக அவங்க பாடுற பாட்டை பாருங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள். ஸ்தோத்திரம். சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போமா? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையா என்ன பண்ணாரு? நான் வசனத்தை வாசிக்க நீங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சத்தமா இப்படிதான் அல்லேலூயா சொல்லுவாங்களா? உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலில் உடைந்து போயிற்று. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைங்கனை நொறுக்கிவிட்டது. கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல சொன்னால் இப்படி தான் அன்னைக்கு பாடியிருப்பான். மோசே பாட ஜனங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வரைக்கும் இப்போ என்ன பண்ணல, இப்படி ஒரு அற்புதத்தை நம்ம காணலையா? யெகோவா தேவனை என்னமோ நினைச்சோம், இன்னைக்கு நாம் அறிந்து கொண்டோம், இவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே என்ன பண்ணல, இல்லை. எகிப்தில் நிறைய விக்கிரங்களை பார்த்து நிறைய அவங்க வணங்கி கொண்டிருந்த தேவர்களை பார்த்து இவங்களுக்கு தேவன் அவங்களை காட்டிலும் மேலானவர் என்பது மறந்து போயிடுச்சு. இவரும் அவங்களில் ஒருத்தர் இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்பதை நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். ஆமென். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி செங்கடலில் கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், செங்கடலை பிளந்து அவனை எல்லாம் மூழ்கடித்து போட்ட உடனே இந்த ஜனங்களுக்கு மண்டை தான் என்ன பண்ணுது, சூடு ஏறி புரியுது. கர்த்தாவே, உமக்கொப்பான தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில தடைகளை ஆண்டவரை ஏன் உண்டு பண்ணுறாருன்னா, கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தரே சர்வத்திலும் உயர்ந்தவர் என்பதை நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அவருக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லை என்பதை நீ என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அவர் 10ல் 11வது தெய்வம் அல்ல, அவர் தான் ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. இந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு அந்த ஃபஸ்ட் இயரில் 2-3 மாதம் கடந்து போன உடனே ஃபீஸுக்காக எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னை பேசி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுத்தார். சரிப்பா, அவர் சொன்னார், மாதம் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உன் ஃபீஸை நான் என்ன பண்ணிடுறேன், பே பண்ணிடுறேன் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ 3 வருஷம் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. இல்லைனா ஒரு மாதம் ஃபீஸ் எப்படி கட்டுறது, அடுத்த மாதம் எப்படி ஃபீஸ் கட்டுறது, இந்த வருஷம் எப்படி ஃபீஸ், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய பாரத்தை என்ன பண்ணியாச்சு, இறக்கி வச்சாச்சு. இனி 3 வருஷமும் நமக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. கரெக்டாக 1ஆம் தேதி டான் வந்தால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணிடுவார், ஆமாம், காலேஜுக்கு பணத்தை என்ன பண்ணிடுவார், அனுப்பிடுவார். அந்த 1 மாதம் அனுப்புனார். 2வது மாதம் ஃபோன் அடித்து, இல்லை இனிமேல் நான் என்னால் என்ன பண்ண முடியாது, ஸ்பான்சர் பண்ண முடியாது. அப்பா, ஒரு பெரிய இடியை தூக்கி என்ன பண்ண வந்துச்சு, இறக்கி வச்சு. இப்போ தாண்டா எல்லாம் முடிஞ்சு இலைப்பாறுதல் அப்படி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் என்ன சொல்லிட்டாரு, ஒரே மாதம்தான், 2வது மாதம் ஃபோன் வந்துச்சு, இனி உனக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, அது என்ன காரணம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது உனக்கு பெரிய பாரமாயிடுச்சு. என்ன ஆண்டவரே, சரி ஊழியத்துக்கு வந்தோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வந்தோம், ஆண்டவரே நம்முடைய தேவைகளை சந்திச்சா நடத்திட்டு போகிறான்னு நினச்சா ஒரே மாதம் தானா, அப்படியே எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இங்கே வந்தாங்க பாருங்கள் ஜபா சார், அவங்ககிட்ட ஒரு நாள் போயிட்டு நான் நைட்டு ஆஃபீஸில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். சார் இந்த மாதிரி ரொம்ப பாரமாக இருக்குப்பா சார், வீட்டில் வேறு நிறைய கடன் பிரச்சனைகள், சரி இந்த ஃபீஸ்லேருந்து ஒரு விடுதலைன்னு கிடச்சா இதுவே இப்போ பெரிய பாரமாக நிற்குது. அவர் சொன்னார், எதுக்கு நீ இதை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிற, எதுக்கு நீ புலம்பிக்கிற, இப்படி ஒரு காரியம் நடந்ததுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ண, நன்றி சொல்லு. எதுக்கு நன்றி சொல்லணும், ஸ்பான்சர்ஷிப் கேன்சல் ஆனதுக்காக என்ன பண்ண, ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதுக்காக நன்றி சொல்லுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரே மாதத்தில் ஸ்பான்சர்ஷிப் கேன்சல் ஆனதுக்காக என்ன பண்ண, நன்றி சொல். அவர் சொன்னார், உனக்கு ஒரு தேவை வரும்போது தான் அவர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்கிறார் என்பதை நீ என்ன பண்ணுவாய், அறிந்து கொள்வாய்.
உனக்கு ஒரு வியாதி வரும்போது தான் அவர் யெகோவா ரஃபா சுகம் தருகிற தெய்வம் என்பதை நீ என்ன பண்ணுவா? அறிந்து கொள்வாய். நீ ஒரு தோல்வியை சந்திக்கும் போது தான் அவர் யெகோவா நிசி ஜெயம் தருகிற தெய்வம் என்பதை நீ என்ன பண்ணுவா? இது வரைக்கும் நீ கேட்டிருக்கிற, படிச்சிருக்கிற, யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற. ஆனால் உன் அனுபவத்தில் நீ கற்றுக்கொள்கிறாய் பாரு, அது உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஆமென். தேவன் தடைகளை உண்டு பண்ணுவது எதற்குன்னா, நீங்கள் அவரை கர்த்தர் என்பது என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். பலவீனம் வர்றதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்போதான் அவர் சுகம் தருகிற தெய்வம் என்பதை நீங்கள் அனுபவத்தினால என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். இன்னொருத்தர் அதே பாதையில் கடந்து போகும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, ஐயா நானும் இப்படி தான் ஒரு பலவீனத்தில் இருந்தேன், நானும் இப்படி தான் ஒரு வியாதியில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? சுகம் கொடுத்தார். நானும் இப்படி தான் கடன் பிரச்சனை இருந்தேன், ஆண்டவர் என் தேவையை சந்தித்தார். என் குடும்பம் இப்படி தான் அகல பாதாளத்தில் இருந்தது, ஆண்டவர் என் குடும்பத்தை என்ன பண்ணார்? உயர்த்தினார். ஸ்தோத்திரம். இந்த தடைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தர் அவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனத்தை நான் ஒரு காரிய சம்பவத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோசுவா 1 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 1 அதிகாரம், நீங்கள் அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. யோசுவா 1 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. கிட்டத்தட்ட வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணியாச்சு? நெருங்கியாச்சு. அதிசயத்தை இன்னும் கொஞ்ச நாட்கள் என்ன பண்ண போகிறோம்? காண போகிறோம். வனாந்தரத்தில் அலைஞ்சு தெரிஞ்சு சுற்றி திரிஞ்சு ஒரு வழியாக என்ன பண்ணியாச்சு? கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. யோசுவாக்கு அந்த 1 முதல் 9 வசனங்களில் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ மோசையோட இருந்தது போல் உன்னோட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். பலங்கொண்ட திடமனதாயிரு, நிச்சயமாக இந்த தேசத்தை நீ தான் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாய்? பங்கிட்டு கொடுப்பாய். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் யோசுவாவும் உற்சாகப்பட்டு சொல்லிட்டாரு. 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை என்ன பண்ணுவீங்க? கடந்து போவீர்கள். அவ்வளோதான்ப்பா, சீக்கிரம் வந்துட்டோம்ப்பா, நம்ம எல்லாம் சுதந்திரித்த போகிறோம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகி கிட்டத்தட்ட 3, 4, 5 வசனங்கள் அதிகாரங்கள் நீங்கள் வாசிங்கன்னா யோர்தானே என்ன பண்ணியாச்சு? கடந்தாச்சு. இப்போது இதெல்லாம் கடந்து கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வரும்போது 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லாத்தையும் சுதந்திரிக்க போகிறீங்க, அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டீங்க. கானான் தேசத்துக்குள்ளே கால் வைக்க போகிறீங்க, பாலையும் தேனையும் பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் ஆசை காட்டிட்டு பக்கத்தில் வரும்போது பார்த்தா என்ன இருக்குது? ஒரு பெரிய தடை. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணியிருந்ததா? அடைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் அந்த வசனங்கள்லாம் தொடர்ந்து வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். 2ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் என்ன பண்ணேன்? ஒப்பு கொடுத்தேன். ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு தடையை உண்டு பண்ணினீர்? ஸ்ட்ரைட்டாக போய் கானான் தேசத்தில் காலை வச்சிருக்கலாமே, ஸ்ட்ரைட்டாக போய் கானான் தேசத்தில் ஆமென் சுதந்திரிச்சிருக்கலாமே. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் பத்தாதா? இது வரைக்கும் பட்ட வேதனை பத்தாதா? இது வரைக்கும் கடந்து வந்த சோதனைகள் பத்தாதா? எல்லாம் முடிஞ்சு அப்பாடா போய் கானான் தேசத்தில் இளைப்பாற போகிறோன்னு நினைக்கும் போது ஏன் இப்படி ஒரு தடையை ஆண்டவர் உண்டு பண்ணினீர்? அதிசயத்துக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி ஒரு தடை? நான் உங்களுக்கு அதுக்கான காரணத்தை காண்பிக்கிறேன் பாருங்களேன். 3ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 3ஆவது வசனம், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் என்ன பண்ணுவீங்க? செய்ய கடவீர்கள். 4ஆவது வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை என்ன பண்ணணும்? 7 தரம் சுற்றி வரணும். ஆசாரியர் எக்காலங்களை என்ன பண்ணணும்? ஊத வேண்டும். 5ஆவது வசனம் முக்கியமான வசனம், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோண்டி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவுகள். அல்லேலூயா. என்ன விஷயம்னா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் யுத்த புருஷர் தான். ஆண்டவரே சொல்லிட்டார், 3ஆம் வசனத்தை சொல்கிறார், யுத்த புருஷர் ஆகிய நீங்கள் அனைவரும். இங்கே இருக்கிற எல்லாருமே யார்? யுத்த புருஷர். இப்போ இறக்கி விட்டால் போய் என்ன பண்ணிடுவீங்க? சண்டை போட ரெடியாக இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டு சொல்லிட்டார், ஒருத்தனை என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. நீ யுத்த புருஷர் தான், ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. உன் கையில் கத்தி, கம்பு, ஈட்டி எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா, கத்தி கம்பெல்லாம் வாங்கிட்டு ஆண்டவர் கையில் என்ன கொடுத்துட்டாரு? மைக்கையும் கீபோர்டையும் கொடுத்துட்டார். எல்லாம் என்ன பண்ண? பாட்டு பாடு. ஆஸ்டர் விட்டுங்க, என்ன போய் அடித்து அவனை நொறுக்கிடுவேன், அதெல்லாம் நீ வேணாம், நின்று என்ன பண்ணு? பாட்டு பாடு.
ஆண்டவர் வா, இவ்வளோ பெரிய யுத்த புருஷரை உன்னை தளபதி ஆக்குறேன், உன்னை இராணுவத்தில் பெரிய ஆளாக்குறேன் ஆண்டவர் சொல்லாமல் நீ எல்லாம் போய் எங்கே நில்லு? கொயர் டீமில் போய் நில். ஆசிரியர் முன்னாடி என்ன பண்ணணும்? எக்காலம் ஊதி கொண்டு போகணும். நீ எல்லாம் பின்னாடி என்ன பண்ணணும்? போகணும். நான் சொல்லும்போது மகா சத்தத்தோடு நீ என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்கணும். இப்போ தப்பு எங்கே நடந்துச்சுன்னா, நீங்கள் 2ஆம் அதிகாரம் வரும்போது ஸ்தோத்திரம், அங்கே ஒரு காரியம் நடக்குது. 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். ராகாம் என்னும் வேசி வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. ஆமீன். எரிகோவை வேவு பார்க்க முடியாது 2 பேரும் என்ன பண்ணுகிறார்? யோசுவா அனுப்புகிறார். இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வேவு பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ம் 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 என்ன வந்து சொல்கிறான்? கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? அங்கே தான் தப்பு. ஏன் ஆண்டவர் இவனை யுத்தம் செய்ய வேணான்னு சொன்னார்னா, இவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு? ஒரு பெருமை வந்துருச்சு. என்ன? அது உண்மையான அந்த பெருமை வந்ததுக்கு ராகாப் சொன்ன விஷயம்தான் காரணம். நீங்கள் 9, 10, 11 வசனங்களை வாசிங்கன்னா அவன் சொல்கிறா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று நான் என்ன பண்ணுவேன்? அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் எமோரியின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் எல்லாம் என்ன பண்ணிடுது? கரைந்து போயிட்டு, எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டுன்னு இவன் நல்லா சுதி ஏற்றின உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? யோசுவாவே, நம்மளாம் பெரிய ஆட்கள், அவன்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறான்? பயந்து கிடக்கிறான். ஈஸியாக போய் எரிகாவை என்ன பண்ணிடலாம்? முடிச்சு தூக்கி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கானானுக்குள்ளே என்ன பண்ணிடலாம்? கால் வச்சிடலாம். அந்த வார்த்தையில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் தப்பு. என்ன வார்த்தை? தேசத்தின் குடிகள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லியிருக்கணும். 2ஆம் அதிகாரம் 24 வசனம். ஆனால் அவன் சொன்னது என்ன? தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? 2வது ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்துக்கு முன்னாடி தடையை உண்டு பண்ணுறாருன்னா, ஒன்று, நீங்கள் அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளணும். 2வது, உன் பலத்தினால உன் திறமையினால ஒன்றும் ஆகாது என்பதை நீ என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். என்றைக்கு உன் சுய பலத்தை குறித்து, சுய திறமை குறித்து, உன் அனுபவத்தை குறித்து மேன்மை பாராட்டுறியோ, அன்னைக்கு ஆண்டவர் ஒரு செக் என்ன பண்ணிடுவார்? வச்சிருவார். உண்மையால் அவனை விட்டா போய் எரிகோட சண்டை போட்டு என்ன பண்ணிடுவான்? ஜெயிச்சிருவான். ஸ்தோத்திரம். வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பெரிய யுத்த ஆண்டவரே சொல்கிறாரே, நீங்கள் எல்லாரும் யுத்த புருஷர் தான், எல்லாரும் பெரிய பெரிய யுத்தத்தை பார்த்துட்டு வந்தவங்க தான். இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் சும்மா கடந்து வரல. அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த காலத்தில் அவன் தான் சொல்கிறானே, சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம். நீங்கள்லாம் பயங்கரமான ஆட்கள். மற்ற தேசத்து ஜனங்களே சொல்கிறாங்க பெரிய யுத்த வீரர் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஒருத்தனும் என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. ஒருத்தனும் ஈட்டியோ கம்பியோ கையில் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, நம்முடைய பேக்ரவுண்டை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டிட்டீங்க. ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வரைக்கும் உங்களை கண்கள் அதிசயத்தை காண என்ன பண்ண மாட்டார்? விடவே மாட்டார். அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 147:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் குதிரையின் பலத்தில் என்ன பண்ண மாட்டார்? விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் அவர் என்ன பண்ண மாட்டார்? பிரியப்படார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை என்ன பண்ணும்? யுத்த நாளைக்கு எல்லா வயதும் ஆயத்தமாயிடணும். ஆனால் ஜெயம் குதிரையினால் வராது. யாரால தான் வரும்? கர்த்தரால் தான் வரும். உன் பேலன்ஸ் சூப்பர் தான், உன் திறமை சூப்பர் தான், உன் டேலண்ட்டு சூப்பர் தான், உன் அனுபவம் சூப்பர் தான், உன் தொழில் நீ கடந்து வந்த எல்லா பாதைகளும் சூப்பர் தான். ஆனால் அதனாலேயே ஆசீர்வாதத்தை பெற்று விடலாம் என்று நினைத்து விடாத தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன் கூட இல்லைன்னா எல்லாம் என்னது? வேஸ்ட். கர்த்தர் உன் கூட இல்லைன்னா இல்லாத என்னது? வீண். சங்கீதம் 20 நம்ம வாசிக்கிறோம்ல, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து என்ன பண்ணுறாங்க? மேன்மை பாராட்டுகிறார்கள். அவங்களாம் நின்றாங்களா? இல்லை, முறிந்து விழுந்துட்டாங்க. யார் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினாங்களோ அவங்களாம் நிமிர்ந்து நின்றாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் அதிசயத்தை காணவில்லை? ஏன் சில தடைகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார்? அதிசயத்தை நெருங்கினதுக்கு அப்புறம், அதிசயத்தை கைகளில் பெற்றுக்கொள்கிற நேரத்தில் ஆண்டவர் ஏன் தடையை உண்டு பண்ணுகிறார்? உன் திறமை குறித்து, உன் ஞானத்தை குறித்து சில பெருமைகள் உனக்குள்ளே இருக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்தணும். ஸ்தோத்திரம். அதை நீங்கள் வாயினால் சொல்லலாம், சில நேரத்தில் செயல்கள் என்ன பண்ணுறீங்க? காண்பிக்கிறீங்க. நான் சொல்லுவேன்ல, எப்போல்லாம்
நீங்கள் ஜெபத்தை அதிகமாக சார்ந்து கொள்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை முக்கியமானதாக நினைக்கிறீங்களோ, ஜெபத்தை ஒரு தவிர்க்க முடியாத காரியமாக உங்கள் வாழ்க்கையில் நிறுத்துறீங்களோ, அப்போல்லாம் தேவனுக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணுறீங்க? தாழ்த்துறீங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்தோட நாளை தொடங்கும் போது, ஆண்டவரே இந்த நாள் உங்களை இல்லாமல், நீங்கள் என் கூட இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, உங்கள் கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதப்பா நம்ம வாயினால் என்ன பண்ணுறோம்? செயல்களினால சொல்கிறோம். அதே அப்படியே ஆப்போசிட். வாழ்க்கையில் ஜெபமே இல்லை, குடும்ப ஜெபமே இல்லை, தனிப்பட்ட ஜெபமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர் சமூகத்தை தேடலைன்னா நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே எதுக்கு உங்கள் கிருபை, எதுக்கு உங்கள் தயவு? அதான் என்கிட்ட பணம் இருக்குதுல்ல, அதான் என்கிட்ட நல்ல சுகம் இருக்குதுல்ல, பலன் இருக்குதுல்ல, நல்ல கை கால் இருக்குதுல்ல, நான் ஓடி பொழைச்சிப்பேன்ல, நான் ஓடி என்ன பண்ணுவேன்? ஜெயிச்சுப்பேன்ல. இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்முடைய பலத்தினால், நம்முடைய கிருபையினால், நம்முடைய ஞானத்தினால் ஒன்றும் முடியாது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே ஆண்டவர் சில தடைகள் என்ன பண்ணுகிறார்? உண்டு பண்ணுகிறார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சகரியா 4:6 வாசிக்கும் போது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Not by might, not by power, but my spirit says the Lord Almighty. என்னால் தான் முடியும், உன் பலத்தினால என்ன பண்ணாது? முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஓடுங்க, உழைங்க, கடினமாக எல்லா காரியங்களையும் செய்யுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனால் தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, செய்யக்கூடாது. பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நமக்கு சில நேரம் இது புரிய மாட்டேங்குது. அதனால தான் ஜெபத்துக்கு வாங்க பிரதர், ஜெபத்துக்கு வாங்க சிஸ்டர், தான் வரேன் பாஸ்டர், தான் வரேன் சிஸ்டர், ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓடுங்க, எவ்வளோ வண்டி ஓடுதுன்னு என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஆனால் எனக்கு பரிதாபமாக இருக்குது, உங்கள் எனர்ஜிலாம் என்ன பண்ணுது? வேஸ்ட்டாக போகுது. அடிமேல் அடி வைத்தால் என்ன பண்ணுமா? அம்மி என்ன பண்ணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது செட் ஆகாது. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் இடி மேலே இடி இடித்தாலும் என்ன பண்ணாது? இம்மி கூட நகராது. அதுதான் ஃபேக்ட். தேவனுடைய துணை இல்லாமல், தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, அந்த கிறிஸ்து இல்லைன்னா ஒன்றையும் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் தடையை உண்டு பண்ணுகிறார்? ரெண்டே காரியம்தான். அவர் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். ஏன் பலத்தினால, என் திறமையினால ஒன்றும் ஆகாது என்பதை நான் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். ரெண்டு காரியத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் தடையை தூக்கி போட்டுட்டு அதிசயத்தை என்ன பண்ணிடுவார்? காண பண்ணிடுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமுத்திரம் இன்றைக்கு நம்மளை முற்றிலும் தாழ்த்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் ஓடுங்க, இதெல்லாம் உழைங்க, அதெல்லாம் தப்பு சொல்லல. கண்டிப்பாக நீங்கள் உழைக்கணும். நம்ம உழைச்சாதான் நமக்கு என்னது? ஆண்டோடைய பலனை காண முடியும். ஆனால் ஆண்டோடைய துணை இல்லாமல், ஆண்டோடைய ஒத்தாசை இல்லாமல் நானே எல்லாவற்றையும் செய்துடுவேன் அப்படின்னா நீங்கள் ஜெபத்தை அற்பமாக நினைக்கிறீங்க, ஜெபத்தை அற்பமாக பார்க்குறீங்க, தேவ சமூகத்தை என்ன பண்ணுறீங்க? அற்பமாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய ஒத்தாசை எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். வசனங்களை வாசிக்கிறோம். ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணணும்? கட்டளையிடணும். இஸ்ரவேலின் தேவனாக்கி அவருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு யாரால நிறைவான பலன்? அப்பா அம்மா என்ன நம்பிராதம்மா, போவாஸ் நம்மளை காப்பாற்றினான்னு என்ன பண்ணிடாத, என்ன நம்பிராத. நான் உன் மேலே இறக்கப்படலாம், ஏதாவது செய்யணும்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் உனக்கு என்ன பண்ணணும்? பலனை கொடுக்கணும். பாஸ்டர் அவர் இருக்கார் பாஸ்டர், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், இவ்வளோ இருக்குது பாஸ்டர் பேலன்ஸ், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். ஒன்றும் ஆகாது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால தான் வருகிறது? உயர்வு மேன்மை எல்லாமே அவரால் தான் என்ன பண்ணுகிறது? ஒரு தேவ பிள்ளைக்கு நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் கர்த்தரிடத்துல தான் வருகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை உண்டு பண்ணுகிறார்? என் பலத்தினால், என் பராக்கிரமத்தினால ஒன்றும் ஆகாது, தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் ஒன்றும் கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் என்ன பண்ணாது? மாறா. இன்றைக்கே உணர்ந்துட்டிங்கன்னா ஆண்டவர் தடைகளை நீக்கி உங்களை அதிசயங்களை காண பண்ணிடுவார். ஹல்லேலூயா. என்னாகும் 13-14 எல்லாம் போய் கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு, ஆமென் ஸ்தோத்திரம். யோசுவா காலை வந்தவரை எல்லாம் துர்ச்செய்தியை பரப்பிட்டான். எல்லாரும் அழுது புலம்புறாங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், இவனை பாரு இன்றைக்கே காலி பண்ணுறேன், இவனை ஒருத்தரும் கானான் தேசத்தை என்ன பண்ணுவதில்லை, சுதந்திரிப்பதில்லை. இப்படி ஆண்டவர் சொல்கிறாருப்பான மோசே சொன்ன உடனே இவனுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ ஆண்டருக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சுட்டோம், சரி நாங்கள் போய் என்ன பண்ணுறோம், அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்கிறோன்னு எல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஏற ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் 14ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 41வது வசனத்துலேருந்து 43 வாசிக்கிறோம். என்னாகமம் 14வது அதிகாரம்
41ஆம் வசனத்திலிருந்து 43ஆவது வசனம். ம் 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 43ஆம் வசனம் கடைசியில், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு என்ன பண்ண மாட்டார், மீறி ஏற துணிந்தார்கள். 45ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவங்களை முறியடித்து அவங்களை ஓர்மா மட்டும் என்ன பண்ணாங்களாம், துரத்தினார்கள். கர்த்தர் நம்மோடு இராவிட்டால் நம்முடைய பலன், நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு எல்லாம் என்ன பண்ணிடும், வீணாக போயிடும், வேஸ்ட்டாக போய்விடும். ஓகே, பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமுதிரம் இந்த 2 காரியங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அவரே கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் பலத்தினால, என் ஞானத்தினால மாத்திரம் ஒன்றும் என்ன பண்ணாது, நடக்காது. தேவ ஒத்தாசை இருந்தால் மாத்திரமே என்னால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும், ஐஸ்வர்யத்தை பெற முடியும், கனத்தை பெற முடியும், உயர்வை பெற முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டு விட்டால், மீகா 2:13 வாசிக்கிறோம்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். நீங்கள் தடைகளை நீக்கி வாசல் பிரவேசித்து கடந்து போவீர்கள். ராஜா அவர்கள் முன்னணியில் என்ன பண்ணுவாரா, நடந்து போவார். உங்களை என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். நம்மளாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவர் சமுதிரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அது 2 காரியங்களை ஸ்தோத்திர ஆண்டவர் சமுதிரம் இன்றைக்கு ஆண்டு நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, மை காட் கேன் டூ எனிதிங், பட் வித்தவுட் மை காட் ஐ கேன் டூ நத்திங். ஸ்தோத்திர, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும். ஆனால் என் தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஏன் தடைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஸ்தோத்திரம். ஏன் அதிசயங்களை காண்பதற்கு முன்பதாக சில தடைகளை ஆண்டவரே உண்டு பண்ணுகிறாருன்னா, இந்த 2 காரியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வோம் என்பதற்காகவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் கர்த்தர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ எவ்வளவு மகத்துவங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் ஆகி உமக்கு ஒப்பானவர் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தினால் நீர் அற்புதங்களை செய்வீர் ஆண்டவரே. உடைய பராக்கிரமத்தினால் எங்கள் தடைகளை மாற்றுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் சமுதிரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் பலத்தினால ஒண்ணு கூடாதப்பா, என் ஞானத்தினால ஒண்ணு கூடாத ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் அனுபவத்தினால ஒண்ணு கூடாத ஆண்டவரே. நீங்க இல்லைனா என்னால ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோட கூட இல்லைன்னா என்னால் ஒன்றையும் செய்து முடிக்க முடியாத ஆண்டவரே. உண்மை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட தாழ்த்துங்க. ஆண்டவரே, என் திறமையை குறித்து, என் ஞானத்தை குறித்து, என் பணத்தை குறித்து, என் அனுபவத்தை குறித்து ஏதாவது பெருமை எனக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு அதெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை அற்பமாக நினைக்க மாட்டோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தை அற்பமாக நினைக்க மாட்டோம். தேவ சமூகம் இல்லாமல், கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் அதை எல்லாம் அகற்றி போடுவீராக. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், இன்றைக்கு அந்த வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வாழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வாழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் என்றே மறைந்திடுமே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் மறைந்திடு. உன்னை அதிசயம் காண செய்வே, அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் ஆமென் என்று வாக்களித்தார் தேவன்.
விசுவாசத்தோடு என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறப்போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக சென்று அதிசயங்களை காணக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தரே நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், நீரே கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்க பலத்தினால ஒன்றும் கூடாது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாறுவதற்காக எல்லா விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எல்லா தொழில் இருக்கிற தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்கள் இருக்கிற தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் இருக்கிற தடைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் இன்றே நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவதற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. வாக்களித்த தேவன் அப்படியே நீ நிறைவேற்ற போறதுக்காக ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த 2 வார்த்தைகளை எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீர் கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ எவ்வளவு அதிசயங்களை செய்கிறவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. ஹல்லேலூயா. எங்க பலத்தினால எங்க திறமையினால ஒன்றும் கூடாது என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பெருமை எங்களை விட்டு அகற்றி போடுங்க.